வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இப்ப நம்ம இந்தியாவுடைய 2வது ரிச்செஸ்ட் ஸ்டேட்டாவும், கடந்த நிதியாண்டான 2024, 25 நிதியாண்டின்படி இந்தியாவினுடைய ஹையஸ்ட் ஜிடிபி குரோத் ரேட்ட கொண்ட ஸ்டேட்டான தமிழ்நாட்டுக்கு இனிவரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா புராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்டின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டைடல் நியூ பார்க்ஸ். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல ஒரு மேஜரான டைடல் பார்க் அப்படின்றது இருக்கு அப்படின்னு. அத தொடர்ந்து தான் ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள பல முக்கியமான சிட்டீஸ்ல வந்து மேஜரான டைடல் பார்க்ஸும், தமிழ்நாட்டுல உள்ள டியர் 2, டியர் 3 சிட்டீஸ்ல ஒரு மினி டைடல் பார்க்கும் கொண்டு வர முடிவெடுத்தாங்க. அதை ஒட்டி தான் தமிழ்நாட்டுல உள்ள டியர் 2, டியர் 3 சிட்டீஸ்ல இந்த ஒரு டைடல் நியூ பார்க்ஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தொடங்குனாங்க. அதுல இதுவரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த ஒரு டைடல் நியூ பார்க்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 63,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு திறந்து வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து தஞ்சாவூர் மற்றும் சேலம் ஆகிய இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து செப்டம்பர் 2024 அப்ப இந்த ஒரு மினி டைடல் பார்க்க திறந்து வச்சிருந்தாங்க. அதுல தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் அப்படின்றதும். சோ அப்படி தஞ்சாவூர்ல 30.50 கோடி ரூபாய் செலவுல 55,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ரூபாய் 29.50 கோடி ரூபாய் செலவுல 55,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றதையும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டியிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா தூத்துக்குடியில கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் ஒரு புது மினி டைடல் பார்க் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு டைடல் நியூ பார்க் தான் சவுத் தமிழ்நாட்டுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றது. சோ அதன்படி 32.5 கோடி ரூபாய் செலவுல 63,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றத தூத்துக்குடியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இன்னும் பல சிட்டிஸ்ல இந்த ஒரு டைடல் நியூ பார்க்ஸ் அப்படின்றது விரைவில் வர இருக்கு. குறிப்பா வந்து காரைக்குடி, நாமக்கல், திருப்பூர், வேலூர், அப்புறம் ஊட்டி ஆகிய இந்த ஊர்கள்லயும் விரைவில் ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் அப்படின்றது ஆவரேஜா வந்து 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவிலான இடத்துல இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப இந்த மினி டைடல் பார்க்ஸ் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, சோ இந்த மினி டைடல் பார்க்ஸ்ல நிறைய மாடர்ன் அம்யூனிட்டிஸ், குறிப்பா வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட், பவர் சப்ளை, ஏர் கண்டிஷனர்டு ஒர்க் ஸ்பேசஸ், எலிவேட்டர்ஸ், ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ், டைனிங் ஏரியாஸ், ட்ரைனிங் ரூம்ஸ், அப்புறம் 24/7 செக்யூரிட்டியோட கூடிய பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சோ அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மினி டைடல் பார்க்ல ஆவரேஜா வந்து 500 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. சோ அப்படி இந்த ஒரு மினி டைடல் பார்க்ஸ்னால தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பையும் வந்து அதிகமா உண்டாக்கும். குறிப்பா வந்து டைரக்ட் ஜாப்ஸ் மற்றும் நிறைய இன்டைரக்ட் ஜாப்ஸும் இதனால உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி. சோ இந்த ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து சென்னையில உள்ள செம்மாஞ்சிரியில உள்ள சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி 105 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பட்ஜெட் வந்து 700ல இருந்து 1000 கோடிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல், இண்டோர் ஸ்டேடியம்ஸ், வெலோட்ரோம், அப்புறம் மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், குறிப்பா ஹாக்கி, பாஸ்கெட் பால், டென்னிஸ், ஷூட்டிங் போன்ற மல்டிபிள் ஸ்போர்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதோட ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சென்டர், அப்புறம் 2000க்கும் மேற்பட்ட அத்லெட்ஸை அகாமடேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், கமர்ஷியல் ஸ்பேசஸ், கிரீன் பெல்ட்ஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் சென்னையில அமைவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பிரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் லெவல் அத்லெட் ட்ரைனிங் மற்றும் நேஷனல் ஈவென்ட்ஸை ஹோஸ்ட் செய்யறது தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பிரைமரி ஃபோக்கஸா இருக்கு. சோ இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த ஒரு சென்னை குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் 2026க்குள்ள இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ். சோ இப்போ ரீசெண்டா தான் மே மாசம் 2025 அப்ப திருச்சியில உள்ள பஞ்சப்பூர்ல இந்த ஒரு மெகா பஸ் டெர்மினஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருந்தாரு. சோ அதன்படி திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல 40 ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் 492.55 கோடி ரூபாய் செலவுல
இந்த ஒரு மெகா பஸ் டெர்மினஸ் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம திருச்சியில உள்ள இந்த ஒரு பஞ்சப்பூர் வந்து இப்ப பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. சோ அப்படி இந்த ஒரு பஸ் டெர்மினஸோட சேர்த்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி ஃபெசிலிட்டி சென்டரும் ஒரு டெர்க் டெர்மினலும் இதோட சேர்த்தே அமைச்சிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு பஸ் டெர்மினஸ பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பஸ் டெர்மினஸ்ல மொத்தம் 8 பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது இருக்குது. மொத்தமா 401 பஸ் பேஸ் அப்படின்றது இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம 216 4 வீலர்ஸ், 1935 2 வீலர்ஸ், அப்புறம் 100 ஆட்டோ ரிக்ஷாஸ் வரைக்கும் பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. அப்புறம் இதோட மல்டி யூட்டிலிட்டி ஃபெசிலிட்டி சென்டர், டெர்க் டெர்மினல், டிக்கெட் கவுண்டர்ஸ், வெயிட்டிங் ரூம்ஸ், செக்யூரிட்டி ரூம்ஸ், அப்புறம் ஷாப்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ், ரீட்டைல் ஸ்பேசஸ்னு பல விஷயங்களோட இந்த ஒரு திருச்சி மெகா பஸ் டெர்மினஸ் அப்படின்றது பஞ்சப்பூர்ல அமைஞ்சிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, அதோட சேர்த்து எஸ்கலேட்டர்ஸ், லிஃப்ட்ஸ்னு பல ஃபெசிலிட்டிஸோட இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸை கொண்டு வந்ததுக்கான சில முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் டிராஃபிக் கன்ஜெஷனை கம்மி பண்ணணும், முக்கியமா வந்து ஃபியூச்சரை கருத்துல கொண்டு தான் இந்த ஒரு பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ் அப்படின்றதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது முதல்வர் படைப்பகம். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில தான் இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பேசிக்கா இது வந்து ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ். சோ அதன்படி சென்னையில உள்ள குளத்தூர்ல ரூபாய் 2.85 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கவர்மெண்ட் ரன் பண்ற ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்றதும் அதன்படி இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது தரைத்தளம் மற்றும் 2 தளங்களோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்தை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மற்றும் அன்லிமிட்டெட் வைஃபை அப்படின்றது இங்க வழங்கப்படும். சோ இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. பல பேர் புதுசா தொழில் தொடங்குறாங்க. அப்படி புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இனிஷியலா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் உருவாக்குறதுக்கான போதிய நிதி வசதி இல்லாம இருக்கலாம். சோ அப்போ வந்து இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்துல இந்த புது தொழிலை தொடங்கும் போது இந்த முதல்வர் படைப்பகத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். சோ அப்படி இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்துல ஒரு நேரத்துல ஆவரேஜா 38 பேர் வரைக்கும் இங்க வேலை பார்க்கலாம். 4ல இருந்து 6 பேர் அமர்ந்து கூட்டங்கள் நடத்தும் வகையிலான 3 ஆலோசனை கூடங்கள் அப்படின்றது இங்க இருக்கு. சோ இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு அரை நாளுக்கு 50 ரூபாயும், ஒரு நாளைக்கு 100 ரூபாயும், ஒரு மாசம் முழுக்க பயன்படுத்துறதுக்கு 2500 ரூபாயும் கட்டணமா வசூலிக்கப்படுது. சோ அதே மாதிரி முதல் தளம் வந்து முழுக்க முழுக்க கல்வி மையமா வந்து பயன்படுத்தப்படுது. குறிப்பா இங்க வந்து பல்வேறு போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்காக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அப்படின்றது இங்க இருக்கு. அதே போல இணையத்துல தகவல் தேடுறதுக்கு 3 கம்ப்யூட்டர்களும் இருக்கு. சோ அப்படி இந்த பகுதியை பயன்படுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 5 ஷிப்டுகளா வந்து நேரத்தை வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் 5 ரூபாய் வந்து கட்டணமா வந்து வசூலிக்கப்படுது. சோ இது போக 2வது தளத்துல தேநீர் மற்றும் உணவு அருந்தும் கூடம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது காலையில 6 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் செயல்படுது. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி புதுசா தொழில் தொடங்குறவங்க, வீட்ல இருந்து வேலை செய்றவங்க, போட்டித் தேர்வுல கலந்து கொள்றவங்க, கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் போன்ற பல பேர் இதனால பயனடைறாங்க. சோ இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதனாலேயே தமிழ்நாட்டில் உள்ள மத்த ஊர்கள்லயும் விரைவில் இந்த முதல்வர் படைப்பகத்தை கொண்டு வர போறதா அறிவிச்சிருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off, bye. Sabri Karthik.